பட்டா அப்படின்னா என்ன அப்படின்றத நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பட்டாங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட நிலத்தின் உண்மையான உரிமையாளர் யார் அப்படின்றத உறுதிப்படுத்தும் ஒரு வகையான ஆவணம் தான். அரசாங்கத்தால் இதை கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான நில உரிமை ஆவணம், அதாவது ரெக்கார்ட் ஆஃப் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ROR அப்படின்றது மாதிரி அதை ஷார்ட்டாகவும் சொல்லுவாங்க. ஏன் இது ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணம் அப்படின்றது பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக கொடுக்குறாங்க. நம்ம நிலங்கள் எல்லாமே வந்துட்டு கையாளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி, அதாவது துறை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது வருவாய்த்துறை தான். ஸோ வருவாய்த்துறை கொடுக்கக்கூடிய ஆவணம் அப்படின்றது ஒரு ஃபைனல் ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட், அங்கீகாரம். நீங்கள் ஒரு லேண்டு வாங்கினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டுறது எங்கே போய் கட்டுவீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு தான் கட்டணும். அப்படின்ற இருக்கிற பட்சத்தில் உங்கள் பேருக்கு அது மாறி இருந்தால் தான் நீங்கள் கட்ட முடியும், இல்லைனா பழைய ஓனர் பேரில் தான் கட்ட முடியும். ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் அதுக்கான அதிகாரப்பூர்வமான நபர் அப்படின்றது பட்டா அப்படின்றத நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிலத்தின் மீதான சட்டப்பூர்வமான உரிமையையும் கொடுக்குது உங்களுக்கு. அந்த நிலத்திற்கான நிலவரியை, அதாவது டாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, லேண்ட் டாக்ஸ், செலுத்துபவர் யார் என்பதையும் குறிக்கும் முதன்மை ஆவணமாகும். அதாவது நீங்கள் டாக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா அந்த லேண்டுக்கு யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன், நீங்கள் தான் அதுக்கு வந்துட்டு அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க, இல்லைன்னா உரிமையாளர் அப்படின்றது கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்ட்டு இருக்கிற பட்சத்தில் அதை வந்து யார் கொடுக்குறா, டாக்ஸ் கட்டுறது யார், டாக்ஸ் கட்டணும்னு கொடுக்கக்கூடிய உரிமை யார் கொடுக்குறான்னா பட்டா தான் கொடுக்குது. ஸோ பட்டா இப்போ உங்கள் பேரில் இருந்தால் தான் அது வந்து செல்லுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட்டாவில் இடம்பெறக்கூடிய முக்கியமான விவரங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அந்த டீட்டெயில்ஸு. ஒரு அதிகாரப்பூர்வ பட்டா ஆவணத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வருவாய்த்துறையுடைய விவரங்கள் வந்து அனைத்தும் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, வருவாய்த்துறையில் உள்ள டீட்டெயில்ஸை கொடுத்துருந்துருப்பாங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் இருக்காது, மற்ற துறைகள் இருக்காது. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இது அந்த பட்டா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை மூலம் கொடுக்கக்கூடியது. உங்களுடைய நிலங்கள் அனைத்துமே வந்து வருவாய்த்துறையோட கட்டுப்பாட்டில் தான், அவங்களுடைய இதில் தான் இருக்கும். அதனால அந்த விவரங்கள் வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நிர்வாக விவரங்கள்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த இடம் எந்த மாவட்டத்தில் இருக்குது, எந்த வட்டம் அதாவது தாலுகாவில் இருக்குது, எந்த வருவாய் கிராமத்தில் இருக்குது அப்படின்றத அந்த டீட்டெயிலாக அதில் போட்டிருப்பாங்க. வருவாய் கிராமம் அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னா வில்லேஜ் ஆஃபீஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு வில்லேஜ் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த வில்லேஜ் ஆஃபீஸர் வந்து 2-3 வருவாய் கிராமங்களை கவனிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அம்பத்தூர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் அம்பத்தூர் A, அம்பத்தூர் B, அம்பத்தூர் C அப்படின்னு கூட பிரிச்சிருப்பாங்க, இல்லைனா அதுக்கு தனி பேர் கூட வச்சுருப்பாங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான விவரங்கள் வந்து உங்களுக்கு இந்த பட்டாவில் இருக்கும். அடுத்து வந்து பட்டா நம்பர். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். அதாவது வந்து இது ஒரு பெர்மனன்ட் நம்பர் கூட சொல்லலாம். எந்த ஒரு நிலத்தினும் அதோட உரிமைக்கு வழங்கக்கூடிய ஒரு தனித்துவமான கணக்கு, அதாவது அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்போ கம்ப்யூட்டர்ஸ் பட்டா வரும்போது சில நேரங்களில் பட்டா நம்பர்ஸ் வந்து மாறி வருது அப்படின்ற ஒரு இஷ்யூஸும் இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது பட்டா நம்பர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக மாறி வந்திருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அதை ஜஸ்ட் உங்களுடைய வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்ட பேசி இந்த மாதிரி பழைய பட்டாவில் இந்த நம்பர் இருக்குது, இதில் வந்து புது நம்பர் வந்திருக்குது என்ன அப்படின்றத நீங்கள் ஒரு கிராஸ் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உரிமையாளர் விவரம். உரிமையாளர் விவரத்தை பொறுத்தளவுக்கு அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் யார் அப்படின்றது பேர், அவருடைய தந்தை அல்லது கணவர் பெயர், ஓகேங்களா. பெண்களாக இருந்தால் கணவர் பெயர் இருக்கும். கூட்டுப்பட்டாவாக இருந்தால் அனைத்து உரிமையாளர்களினுடைய பெயர்களும் இருக்கும். இதில் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உரிமையாளர் விவரங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, பட்டா யார் ரெவன்யூ கட்டுறாங்க அது ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும். அப்போ பட்டா யார் பேரில் இருக்கோ அவங்க தான் உரிமையாளர் அப்படின்ற மாதிரி வரும். சில இடங்களில் போலி பட்டா தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. போலி பட்டா வச்சுருக்கவங்கலாம் உரிமையாளர் கிடையாது. ஸோ அது நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி கேன்சல் பண்ணோம். நம்ம இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அந்த சீக்வன்ஸில் பார்ப்போம். போலி பட்டா வச்சுருக்கிறவங்க எப்படி அதை கேன்சல் பண்ணுறதுக்கான நம்ம நடைமுறைகள் பண்ணணும் அப்படின்றத நம்ம அந்த அடுத்த கண்டினியூஸ் வீடியோஸில் பார்ப்போம். அடுத்து வந்து புலையன் அப்படின்றது ஒன்று பயந்துடாதீங்க. புலையன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் தான். சர்வே நம்பர் தான் புலையன் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்பிரிவு சப்டிவிஷன் அதுதான் உட்பிரிவு. சர்வே எண் அப்படின்றது வந்துட்டு நம்ம புலையனை தான் நம்ம அது சொல்கிறாங்க. சர்வே எண் ஒரு நிலத்தினுடைய நிரந்தர முகவரி. ஸோ நீங்கள் உரிமையாளர் மாறுவாங்க, அதோடைய லேண்ட் டீட் அது இது எல்லாமே மாறும். ஆனால் அந்த சர்வே நம்பர் வந்து மாறாது. சர்வே நம்பர் மாறும் எப்படின்னா, வில்லேஜ்லேருந்து டவுன் சர்வேக்கு மாறும்போது மட்டும்தான் ஓல்டு சர்வே நம்பர் நியூ சர்வே நம்பர் மாறுமே தவிர, அதாவது அதுவும் வந்து ஒரு புதிய முகவரி தானே தவிர உங்களுக்கு வந்து ஒன்ஸ் அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஃபிக்ஸ்டு, அது மாறாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்டிவிஷன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து சர்வே நம்பர்னு வச்சுக்கோங்களா, 527 அப்படின்னு இருக்குன்னா இது ஒரு அந்த லேண்டோடைய மொத்தமே வந்து அது உங்களுடைய லேண்டு ஒரே சர்வே நம்பரில் இருக்குன்னா அந்த லேண்ட் வந்து சப்டிவிஷன் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதுவே வந்துட்டு இந்த மாதிரி 527/1 527/2 அப்படின்னு இந்த மாதிரி கண்டினியூட்டியாக இருந்துச்சுன்னா இந்த லேண்டு 527 அப்படின்றது ஒரு சர்வே நம்பர், ஒரு லேண்டு, அதை வந்து சப்டிவிஷன் ஆகிருக்கு. அது 2ஆகவும் ஆயிருக்கலாம், 10ஆகவும் ஆயிருக்கலாம், 20ஆகவும் ஆயிருக்கலாம்.
சப்டிவிஷன் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி சப்டிவிஷன் ஆகும்போது உங்களுடைய சப்டிவிஷன் நீங்கள் வாங்கியிருக்கிற இடமும் நீங்கள் பார்க்கக்கூடிய உங்கள்கிட்ட ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய இடமும் வந்து பட்டாவில் இருக்கிற நம்பரும் ரெண்டும் ஒன்று தானா அப்படின்றத நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கணும். இதை வந்து எஃப்எம்பி ஸ்கெட்ச் மூலமாக நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் தவறுதலாக பண்ணிட்டீங்க அப்படின்னா பட்டாவில் உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்கும், நீங்கள் அனுபவ ரீதியாக பாத்தியப்பட்டு அதை அனுபவம் பண்ணிட்டு இருக்கிறது வேற ஒருத்தருடைய நிலத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு இருந்திருப்பீங்க. ஓகேங்களா? இதில் வந்து ரொம்ப கிளாரிட்டி வேணும். உங்களுடைய சப்டிவிஷன் லேண்டு நீங்கள் பயன்படுத்துகிற லேண்டு வந்து உங்களுடைய பேர் தான் இருக்கா, இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய பட்டாவில் இருக்கிறதோ இதுவும் ஒன்று தானே நீங்கள் கிராஸ் செக் பண்ணி ரொம்ப கிளியராக வச்சுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். அதே மாதிரி நிலத்தினுடைய வகைப்பாடு, ஓகேங்களா, அதாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் அப்படின்றது, அந்த நிலம் வந்து நஞ்சை நிலமா அல்லது புஞ்சை நிலமா அல்லது தரிசா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது பட்டாவில் வந்து கிளியராகவே கொடுத்துருப்பாங்க. நிலத்தின் விஸ்திரம் நம்ம ஏரியா அப்படின்ற சொல்லுவாங்க இல்லையா, நிலத்தினுடைய பரப்பளவு பார்த்துட்டிங்கன்னா ஹெக்டேர் மற்றும் ஏர் அளவுகளில் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது ஒரு யூனிவர்சலான அளவு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஒரு ஏர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக 1076 சதுர அடி இருக்கும், 2.47 சென்ட். ஒரு ஹெக்டேர் அப்படின்றது 100 ஏர், அது 2.47 ஏக்கர். ஓகேங்களா? ஒரு ஏக்கர் அப்படின்றது நமக்கு 100 சென்ட் அப்படின்றது தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். பட்டாவில் நிலத்தின் வந்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா 0.01.00 அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு ஏர், அதாவது 1076 சதுர அடி அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதே பட்டாவில் வந்து 0.00.50 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 538 சதுர அடி, அதாவது ஹாஃப், ஒரு இயரில் பாதி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து பட்டாவில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இதில் சொல்லிடுறேன். இந்த அளவு வந்து எஃப்எம்பி ஸ்கெட்சுக்கும் பட்டாக்கும் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஃப்எம்பி ஸ்கெட்சில் சில நேரங்களில் வந்து அதை வந்து சதுர அடியில் கொடுத்துருந்துருப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் அந்த பட்டாவில் பார்க்கும்போது அளவுகள் வந்து ஸ்லைட்லி சேஞ்சஸ், ஒரு அளவு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. கொஞ்சம் மேஜர் இஷ்யூஸ் எஃப்எம்பிக்கும் பட்டாக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை பார்த்து செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பட்டாவினுடைய வகைகள் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா பட்டாவில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பட்டா இருக்குது. எது வந்து வேலிடான பட்டா, எது வந்து ஜஸ்ட் ஃபார் என்ஜாய்மெண்ட் ரைட்ஸ் பட்டா, அதை வந்து யார் எப்படி யூஸ் பண்ணணும், அது யாருக்கு கொடுத்தா எந்த மாதிரியான பட்டாக்களை நம்ம வந்து இருக்கக்கூடிய லேண்டை வந்து நம்ம வாங்கக்கூடாது, இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம்.